இனி மற்ற செய்திகளை பார்க்கலாம். விழுப்புரத்தில் மாணவி மோனிஷாவின் உடல் வைக்கப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சக மாணவர்கள் முற்றுகையிட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை எமது விழுப்புரம் செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம். கோபிநாத், நீங்க சொல்லுங்க, மருத்துவமனையை மாணவர்கள் முற்றுகையிடுறதுக்கு என்ன காரணம்? விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பாத்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த மாணவி மோனிஷாவின் உடல் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில் பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் தந்தை தொடர்ந்த தீர்ப்பு வழக்கில் பாத்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு அளிக்க போவதை அறிவிச்சிருந்தாங்க. இந்த தீர்ப்புக்காக கேட்டறியறதுக்காக காலை முதலே மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், அவர் உறவினர்கள் என ஏராளமானோர் காலை முதலே இந்த விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இதுவரைக்கும் கூடியிருக்காங்க. இப்ப மறு பிரேத பரிசோதனை செய்யணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இதை பத்தி அங்க இருக்கவங்களோட கருத்து என்ன? இப்ப நம்மளிடையே பாத்தீங்கன்னா மாணவி மீனாட்சி மட்டும் இருக்காங்க, அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பத்தி நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் மோனிஷாவுடைய உடலை மறுபரிசோதனை சென்னையில சேர்த்துக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த உத்தரவு எப்படி பாக்குறீங்க? இந்த உத்தரவு எங்களுக்கு கொலையா தான் இருக்கும். நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த கொலை கண்டிப்பா இருந்துச்சுன்னா அந்த குற்றவாளியை கண்டிக்கணும் எதிர்பார்க்கிறோம். அந்த குற்றவாளியை கண்டுபிடித்து எங்களுக்கான தீர்வு கிடைக்கணும் நாங்க அவளோட காத்துட்டு இருக்கோம். இந்த தீர்வு வரையும் நாங்க போராட்டம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். இதே போல பாத்தீங்கன்னா இந்த கல்லூரியில் படித்து வரும் மாணவனோட தந்தை நம்மளோட இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பத்தினா சார், சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மறு பரிசோதனைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இந்த மாணவியினுடைய இந்த போஸ்ட்மார்ட்டத்தை சென்னையில் மாற்றி தந்த அந்த உயர் நீதிமன்றத்துக்கு நாங்கள் மாணவர் சார்பும் பெற்றோர்கள் சார்பும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு தீர்ப்பு. அதே போல இந்த நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற கோரிக்கை என்னன்னா, எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரியில் இருந்து ஒரு உயர் அதிகாரி அவர்கள் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு உண்டான குறைகளை உத்தரவாதத்துடன் எங்களுக்கு உண்டான குறைகளை, மாணவர்களுக்கு உண்டான குறைகளை நீக்கி வேறு ஒரு அரசு கல்லூரியிலே இவர்களுக்கு உண்டான ஒரு படிப்புக்கு உண்டான ஒரு அட்மிஷனை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மனப்பூர்வமாக விரும்புகிறோம். அந்த எம்ஜிஆரினுடைய யூனிவர்சிட்டியினுடைய ஒரு உயர் அதிகாரி அவர்கள் எங்களுடன் பேச வேண்டும். காலையிலிருந்து நாங்க இருக்கோம், யாரும் இது வரைக்கும் வந்ததில்லை. அவங்க வரணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். இதை தமிழக அரசு அம்மா அவர்கள் இதை நல்லபடியா எங்களுக்கு இந்த மாணவர்களுக்கு உண்டான ஒரு மறுவாழ்வு தரணும்னு நம்ம அம்மா. இங்க இருக்கிற பெற்றோர்களை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழக அரசு உடனடியா ஒரு நடவடிக்கை மேற்கொண்டு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியிலிருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் விழுப்புரம் அமைச்சு வச்சு தங்களோட குறைகள் அதை பத்தி மாற்று கல்விக்கு என்ன ஏற்பாடு செய்ய போறாங்கன்றத கண்டிப்பா உடனடியா நடவடிக்கை மேற்கொள்றது இங்க இருக்கிற மாணவ மாணவிகள் அதே போல அவங்க பெற்றோர்களோட ஒரு கோரிக்கையா இருக்கு.